சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் பெண் நோயாளியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக சஸ்பெண்ட் செய்யப்பட்ட மருத்துவர் கோகுலகிருஷ்ணன் மீது வன்கொடுமை உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் வழக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். விவரங்கள் என்ன? பதிவு பண்ணலாம். சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில இளம் பெண்ணுக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்த மருத்துவர் பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டிருந்த நிலையில வண்ணாரப்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கொடுக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் தற்போது 6 பிரிவின் கீழே வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை கொருக்குப்பேட்டை பகுதியை சேர்ந்த 22 வயது பெண் ஒருவர் ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு நேற்று முன்தினம் உடல்நிலை கோளாறு காரணமாக சென்றிருக்கிறார். குறிப்பாக திருமணமாகி குழந்தை இருக்கக்கூடிய இந்த பெண்ணுக்கு காப்பட்டி அணிந்திருப்பதாக ஏற்பட்ட வலியின் காரணமாக சிகிச்சைக்கு சென்றதாக கூறப்படுகிறது. அங்கு சென்ற போது மருத்துவர்கள் பரிந்துரையின் பேரில் அவருக்கு ஸ்கேன் எடுப்பதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறார். அதன் பேரில் அங்கு சென்ற போது ரேடியாலஜி மருத்துவராக இருக்கக்கூடிய கோகுலகிருஷ்ணன் என்பவர் அவருக்கு ஸ்கேன் எடுக்கும் போது பாலியல் தொல்லை கொடுத்ததாக அவர் மருத்துவமனை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். மேலும் மருத்துவமனை முதல்வரிடமும் புகார் கொடுத்திருந்தார். இது குறித்து பேராசிரியர் துறை தலைமையில விசாரணை நடத்தப்பட்ட நிலையில நேற்று அவர் பணியிட நீக்கம் செய்யப்பட்டார். மேலும் இது குறித்து அந்த பாதிக்கப்பட்ட பெண் வண்ணாரப்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலும் புகார் அளித்திருந்தார். மருத்துவர் கோகுல் தன்னிடம் சிகிச்சை ஸ்கேன் எடுக்கும் போது தவறாக நடந்து கொண்டதாக எனவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் குறிப்பிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் தற்போது வண்ணாரப்பேட்டை அனைத்து மகளிர் போலீசார் பெண் வன்கொடுமை, மிரட்டல் உள்ளிட்ட 6 பிரிவின் கீழ வழக்கு பதிவு செய்து கோகுலகிருஷ்ணனிடம் தொடர்ந்து விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. சட்ட ஆலோசனைக்கு தற்போது இந்த வழக்கு பதிவு தொடர்பாக அனுப்பப்பட்டிருப்பதாகவும் கைது நடவடிக்கை கொடுத்து சட்ட வல்லுநரை கேட்டு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி கதிரவன்.